நம்மளோட டே டு டே லைஃப்பில் என்னைக்காவது இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? சில பேரை பார்த்தோன்னே அப்படியே அந்த நாளே மூட் அவுட் ஆகி நம்ம மொத்த எனர்ஜியும் ட்ரெயின் ஆனதாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், நம்ம கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம். யாரோ ஒருத்தர் சில கேரக்டரை பார்த்தாலே நம்மளோட நாள் அன்னைக்கு உருப்பிடாமல் விளங்காமல் போயிடும். இன்றைக்கி நான் ஒரு 5 கேரக்டரை பற்றி பேச போகிறேன். இந்த 5 கேரக்டர் இருக்க பீப்புளையும் நம்ம லைஃப்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி வைக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு மன நிம்மதியும் நம்மளோட கோலையும் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சரவணகுமார். நம்பர் 1, நெகட்டிவ் பீப்புள். இவங்களுக்கு எல்லாத்துலேயும் குறை சொல்லணும். இவங்களால குறை சொல்லாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இவங்க குற்றம் பார்க்கலன்னா இவனுங்களுக்கு தூக்கமே வராது. அந்த மாதிரியான கேரக்டர் இருக்குங்க. யாரை பற்றியும் கவலைப்படாமல், எதை பற்றியும் கவலைப்படாமல் எல்லாத்தையும் குறை சொல்லிகிட்டே இருப்பானுங்க. உதாரணத்துக்கு இந்த கொம்பன் படத்தில் கார்த்தியை மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு இந்த ராஜின் கேரக்டர் வந்து மாப்பிள்ளை பற்றி விசாரிக்கணும்னு சொல்லி ஊர் பூரா போய் விசாரிப்பாங்க. அப்போ எல்லா பையிலும் என்ன சொல்லுவான், மாப்பிள்ளை நம்ம தங்கமாக இருந்தாங்க, ஆனால் கோவக்காரங்க அப்படின்னு ஒரு பொடி வச்சு பேசுவாங்கல்ல. அந்த மாதிரி இவங்க எதை பற்றி பேசினாலுமே அதில் ஒரு நெகட்டிவான விஷயத்த கொண்டு வந்துடுவானுங்க. நம்ம இப்போ ஒரு விஷயம் படிக்க போகிறோன்னு சொன்னோம்னு வச்சிங்களேன், அதெல்லாம் படித்து ஒரு யூஸுமே இல்லை. இவனுங்க நம்ம பிஹெச்டி வாங்கின மாதிரி நம்ம படிக்க போகிறோன்னு சொல்லும் போதே அந்த கோர்ஸை அவன் படிச்சுட்டு வீட்டில் சும்மா தான்ப்பா இருக்கான், நீ என்னப்பா தேவையில்லாமல் காசு கரியாக்குற அப்படின்னுவானுங்க. சரிடா நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன். பிஸ்னஸா? அதெல்லாம் இந்த காலத்தில் யாருப்பா பண்ணுறா, அதெல்லாம் லாஸ் ஆயிரும்பா, ஏன்ப்பா நீ வேறு காசை கரியாக்க பார்க்குறியாப்பா அப்படின்னு. இப்படி தொட்டது எல்லாத்தையுமே நம்ம கேரக்டர் நெகட்டிவாக தான் பார்க்கும், நெகட்டிவாக தான் பேசும். அதுக்கிட்ட நம்ம என்ன செய்ய போகிறோன்னு சொல்கிறோமோ அதை ஏன் செய்யக்கூடாதுன்றதுக்கு அது பேசிக்கிட்டே இருக்கும். நம்மளை செய்ய விடாமல் தடுக்கிறது முக்கியமான தீய சக்தி இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் இருக்க பீப்புள். ஒரு விஷயத்தை செய்யணும்னு நம்ம ஆரம்பிக்கும் போதே முட்டுக்கட்டை போட்டுருவானுங்க. அந்த இடமா விலை போகாது. என்னப்பா நீ வீடு கட்டி வாடகை ஊருன்னு பேசிக்கிட்டு இருக்க, என்னத்த இப்படி இந்த மாதிரி தான். எதை செய்ய போகிறதா இருந்தாலும் அதை தடுத்து பேசி, அதை மறுத்து பேசி கம்ப்ளீட் நெகட்டிவ் மோட்லேயே தான் அந்த கேரக்டர் சுற்றும். அது நெகட்டிவ் மோடில் இருக்கிறதோடு இல்லாமல் நம்மளையும் சேர்த்து கெடுத்து குட்டிசோர் ஆகிரும். இந்த கேரக்டர் இருக்க பீப்புளை நம்பர் 1 அவாய்ட் பண்ணிடணும். நம்பர் 2, டிஸ்ஹானஸ்ட் பீப்புள். அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப அடிப்படையான விஷயமே ஹானஸ்ட்டாக இருக்கிறது தான். ஒரு நம்பத்தகுந்த ஆளாக இருக்கிறது தான் இருக்கணும் நான் நினைக்கிறேன். அதுதான் ரொம்ப முக்கியமும் கூட. இப்போ இந்த கிரி படத்தில் இந்த பேக்கரி காமெடி உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். வடிவேலு அவங்க அக்காவை வச்சு தான் பேக்கரி வாங்கினேன், அந்த கணபதி பேக்கரி டீலிங்களா அப்படின்னு சொல்லுவார் அர்ஜுன் கிட்ட. விடியறதுக்கு முன்னாடியே ஊர் பூரா தகவல் போய் சேர்ந்துடும். வடிவேலு நம்பி சொன்னது அர்ஜுன் கிட்ட. இப்போ அர்ஜுன் அந்த படத்தில் ஹீரோவாக இருந்தாலுமே அந்த இடத்துல அர்ஜுன் பண்ணது தப்பு. நம்மளால் தலைவன் வடிவேலை என்னதான் காமெடிக்குன்னு சொன்னாலும் தலைவன் நம்பி சொல்லியிருக்கக்கூடாது. இந்த அர்ஜுன் மாதிரியான கேரக்டர் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு, தன்னை ஹீரோவாக காமிச்சிக்கிறதுக்கு ஒட்டுமொத்தமாக நம்மளை பலி கொடுத்துரும். நம்மளோட கேரக்டரையே டேமேஜ் பண்ணிடும், நம்மளோட ரெப்யூட்டேஷனே கெடுத்துடும். இந்த மாதிரியான டிஸ்ஹானஸ்ட் பீப்புளை நம்ம லைஃப்பில் அவாய்ட் பண்ணணும். நம்பர் 3, டூ ஃபேஸ்டு பீப்புள். எப்படின்னா நம்மக்கிட்ட ஒன்று பேசுவானுங்க, நம்ம இல்லாதப்ப நம்மளை பற்றி தப்பாக பேசுவானுங்க. நம்மக்கிட்ட நம்ம கூட இருக்கும்போது நம்மளை பாராட்டி மச்சு ஒன்றா மாதிரி யாருமே இல்லை மச்சு அப்படின்னுவானுங்க. அந்த பக்கம் போனவுடனே அவங்களாம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு நக்கலாக நம்மளை பற்றி கமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. அவங்ககிட்ட அப்போ யார் பேசிகிட்டு இருக்காங்களோ அவங்கள ப்ரைஸ் பண்ணி பேசிகிட்டு இருப்பானுங்க. இந்த பீப்புளுக்கு வந்து ஒரு ரியல் ஃபேஸுன்றதே கிடையாது. அவையார் பட்டி அழகாக சொல்லுவாங்க, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும். அதை தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணோம். உள்ளே ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுவானுங்க. அவனுங்க பேசுகிறதுக்கும் அவனுங்க மைண்டில் ஓடுறதுக்கும் அவனுங்க நடவடிக்கைக்கும் சம்மந்தமே இருக்காது. கம்ப்ளீட் கான்ட்ராஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி பீப்புளையும் நம்ம லைஃப்பில் அவாய்ட் பண்ணணும். நம்பர் 4, மேனிப்புலேட்டிவ் பீப்புள். அதாவது அவனுங்க ஒரு விஷயத்த தப்பு பண்ணிடுவானுங்க. அவனுங்க பண்ண தப்புக்கு நம்ம தான் காரணன்ற மாதிரி நம்மளை மேனிப்புலேட் பண்ணி நம்மளை கில்ட்டாக ஃபீல் பண்ண வச்சுருவானுங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு சைட்டில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஒரு டிரைவர் இருந்தாப்புல. அந்த டிரைவரும் நானும் ஒரு டீ கடைக்கு டீ சாப்பிட போனோம். நம்ம ஊர் டீ கடை தான் உங்களுக்கு தெரியும்ல. டீ குடிச்சிட்டு அந்த படிக்கட்டு, டீ கடை வாசலில் இருக்க படிக்கட்டில் நான் ஒரு பக்கம் உட்காந்துருக்கேன், அவர் ஒரு பக்கம் உட்காந்துருக்கிறாரு. நான் கிளாஸை என்னோடய லெஃப்ட் சைடில் ஒரு ஓரமாக வச்சுருக்கிறேன். மனுஷன் எந்திரிக்கும் போது அதை தட்டி விட்டாப்புல. தட்டி விட்டது யார்? அவர். ஆனால் அவர் என்ன சொன்னார், நீ ஏன் இங்கே வச்ச, நான் இங்கே இருக்குன்னு தெரியுமா இல்லையா, ஏன் பார்த்து எந்திரிக்க வேண்டியது உன் வேலை, அது அங்கே இருக்குது, ஒரு அடி தள்ளி இருக்குது, நீ ஏதோ ஃபோன் பேசிட்டு தட்டி விட்டதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? இந்த மாதிரியான பீப்புள் இவனுங்க பண்ண தப்புக்கு நம்ம தான் காரணம்னு நம்மளை கில்ட்டாக ஃபீல் பண்ண வச்சுருவானுங்க. அன்றைக்கி அந்த டீ கடைக்காரனுக்கு நான் வந்து தண்டனை எடுத்துகிட்டு வந்தேன் இந்த ஆள் பண்ண வேலைக்கு. இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த மனுஷனை நான் பக்கத்தில் நெருங்கவே விடல. அடுத்த ரொட்டேஷன்லேயே அடுத்த ஷிஃப்ட்லேயே ஆளை மாற்றிட்டேன். நீ வேறு யார் கூட ஒர்க் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவர்கிட்ட நேராக சொல்லாட்டியும் நான் ஆளை மாற்றிக்கிட்டேன். தட்ஸ் சிம்பிள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யார் மேனிப்புலேட்டிவ் பீப்புள். இந்த மாதிரி பீப்புளை தயவு செஞ்சு லைஃப்பில் அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரையும் கொஞ்சம் தூரமாக தள்ளி இருக்க பாருங்கள்.
5வது செல்ஃபிஷ் பீப்புள். இவனுங்களை தான் நம்பர் 1ல் வச்சுருக்கணும். ஆனால் நான் 5வது இடத்துல வச்சுருக்கிறேன். ஏன்னா என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே செல்ஃபிஷ்னு எனக்கு என்னைக்கு புரிய ஆரம்பிச்சதோ அன்றைக்கே நான் வந்து ரைட்டரா இவனுங்க இல்லாமல் நம்ம வாழ முடியாது, இவங்க கூட தான் மாரடிச்சாகணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இவனுங்க யாருன்னா, இவனுங்களுக்கு ஒரு தேவை இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு பட்டர் போட கிளம்பி வருவானுங்க. இப்போ உதாரணத்துக்கு என்னோடய ஃபோன் கான்டாக்டில் 1000 சொச்சம் கான்டாக்ட் இருக்குது. இதில் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 5 கம்பெனி மாறிட்டேன், 5 கம்பெனியில் வேலை பார்த்தேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கிறானுங்க. இவனுங்க ஏதாவது ஃபோன் பண்ணானுங்க, ஏதாவது ஒரு மெசேஜ் பண்ணானுங்கன்னா 2 விஷயத்துக்காக தான் இருக்கும். 1 பணம் கேட்டு ஃபோன் பண்ணுவானுங்க, 2வது மச்சி எனக்கு கல்யாணம் கிளம்பி வந்துரு அப்படின்னு ஃபோன் பண்ணுவானுங்க. இந்த 2 இல்லாமல் இந்த கேரக்டருங்க வேறு எதுக்கும் எனக்கு ஃபோன் பண்ணதா சரித்திரமே கிடையாது. செல்ஃபிஷ் பீப்புள் செய்கிற ஒன்றுலையும் இவனுங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது இருக்கான்னு பார்ப்பானுங்க. இவனுங்க மத்தியானம் நமக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், மச்சி வர லேட்டாம்மா நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறானுங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அன்றைக்கி சாப்பாட்டில் ஏதோ சிக்கனோ மட்டனோ ஃபிஷ்ஷோ ஏதோ போட்டிருக்கிறாங்க. பயப்பிள்ளைங்க நம்மளோட குவான்டிட்டியில் கொஞ்சம் திருடுறதுக்கு தான் பிளான் பண்ணுதுங்க. இதுங்க இந்த மாதிரி வேலையை தான் எப்போவும் பார்க்கும், எப்போவும் கப்பித்தனமாக நடந்துக்கும், சுயநலத்தோடு தான் எப்பவும் யோசிக்கும். ஒருத்தவன் லேட்டாக வரானே, அவனுக்கு கொஞ்சம் எடுத்து வைக்கிறோமே, அதில் போய் கை வைக்கிறோமே அப்படின்ற கூறுபாடெல்லாம் இந்த மாதிரி கேரக்டருக்கு இருக்காது. அதுதான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த மாதிரியான பயங்கர செல்ஃபிஷ் பீப்புளை லைஃப்பில் இருந்து ஒதுக்கி வச்சுருங்க. நான் இப்போ மேலே சொன்ன 5 டைப் ஆஃப் பீப்புளையும் வந்து நம்ம லைஃப்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி வைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், அந்தளவுக்கு நம்மளோட கோல்ஸை நோக்கி நம்ம ஓடலாம், அந்தளவுக்கு நம்ம ஒரு மென்டல் பீஸோட நிம்மதியாக வாழ முடியும். இப்படி இந்த 5 பேரையும் நம்ம தள்ளி வைக்கலைன்னா இவங்க நம்மளோட ஒட்டுமொத்த லைஃப்பையும் பக் பண்ணி ஒரு மாதிரி வைரஸ் வந்த கம்ப்யூட்டர் மாதிரி இஷ்டத்துக்கு பண்ண வச்சுருவானுங்க. இல்லை புதுசாக சர்வீஸ் பண்ண வண்டி மாதிரி மக்கர் பண்ணுவோம் நம்ம லைஃப். நம்மளை சுற்றி எப்போவுமே சப்போர்ட்டிவான பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட ஒரு ப்ராப்ளம்னாலும் தளர்ந்து போகாமல் இவன் பிரச்சனை தானே அப்படின்னு ஒதுங்கி போகாமல் ஒரு ஷோல்டர் மேலே கை போட்டு நம்மளை லீட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் ஒரு ஃபேமிலியும் ஒரு கூட வேலை பார்க்குறவங்களும் அமைச்சிக்கணும். எனக்கு இந்த கூட வேலை பார்க்குறதுல என்னோட டீமில் இருக்கிற எனக்கு கிடைச்ச எல்லாருமே இதுவரையும் பெட்டரான பீப்புள். நான் கொஞ்சம் கூட ஈகோ இல்லாத பீப்புள், கஷ்டம்னா ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான பீப்புள் கூட தான் கண்டினியூஸாக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் என்னோட கூட வேலை பார்க்குற என் டீம் பீப்புள் மேலே எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் இந்த அதர் டிபார்ட்மெண்ட்னு ஒரு குரூப் இருப்பானுங்க, எப்பவுமே அவங்களால தான் நமக்கு பிரச்சனை வரும். அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டு நம்ம மேலே பழி தூக்கி போடுறது, இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காத ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது. அவங்களெல்லாம் கம்ப்ளீட்டாக நாங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்களும் அதே மாதிரி இந்த 5 டைப் ஆஃப் பீப்புளை அவாய்ட் பண்ணிடுங்க. ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.